2 பேரையும் ஒரு இதில் கொண்டு சேர்த்து இவங்களை ஒரு திறமையான முறைக்கு எடுக்கணுமன்றது தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களை இங்கே வச்சிருந்தா இவங்க அம்மாவுக்கு உழைச்சி கொடுக்குறாங்களும் இல்லை ஒன்றும் இல்லை. இவங்க மூளையை வேறு சிந்தனையில் விட்டு மூளையை குழப்பி திரிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு நல்ல நிலப்பாட்டுக்கு ஒரு ஹாஸ்டல் எழுதிலே கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு சேர்த்து இவங்களை ஒரு ஆளாக்கணுமன்றது தான் நான் விரும்புகிறேன். தாயனை சௌரங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இவங்க 2 பேரையும் தாயால் பார்த்துக்கொள்றதுக்கும் இயலாது. அம்மம்மாக்காரையும் இன்னும் வருத்தமாக இருந்து கொண்டு இருக்காவும். இப்போ இவங்களை ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேரையும் கொண்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இதுக்கு செய்து எங்களுக்கு ஒரு நிலைமைக்கு இவங்களை தரணும். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்லாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு நெல்லூரில் நிற்கிறோமா. நெல்லூர் இங்கே ஆர்டிஎஸை சந்திச்சினாங்க. அந்த ஆர்டிஎஸ் சந்திக்கலாம் கண்டு அந்த குடும்பங்களோட சந்திக்க தான் வந்திருக்கிறோம். வாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடுடம் ஓ சமையலுக்கு ரெடி ஆகுமேனே. என்ன மீன் இது? கோல்டு மீனா? விளங்கல? கனையான் மீனா? ஆ ஆ ஆ ஆ துறப்படாதாமா கதவு? விடுங்க 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 விடுங்க. அவங்களோட சமையல் அறை தான் இது. இப்போ கனையா மீனும் இன்றைக்கு ஒரு இது வேணுமாக்கும் என்ன அது நெல்லாவி படுதா? ஆ ஆ இது நெல்லுங்கால வட்டவழிய ஆ ஆ ஆ ஆ வட்டவழியை புறைய கொண்டு சாப்பிட்றதுனே. ஆ இது தோட்டம் வரமாம்மா இது? ஆ ஆ காய்க்கல் என்னம்மா? ஆ ஆ காய்க்கிறதோட காய்க்கல் என்ன? ரைட் ரைட் ரைட். அங்கால வா டாய்லெட். கோழிக்கூடி யாரும்மா? உங்கள்கிட்ட தானா? என்னடா பாரு எங்கே கோழியெல்லாம் அவங்க கீரியை பிடிச்சிட்டா? 5 நிற்குதா? இந்த நிற்கிறது கூடதா? இந்த நிற்குது இதா? தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? தவேஸ். இல்லைங்களே தவேஸ். தவேசண்ணா? ஓ. தம்பி என்ன செய்கிறீங்க? முதலாம் மட்டும் படிச்சு டியூஷனுக்கு மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அது வந்தால் மட்டும்தான் போகிறது. முதலாம் மட்டும்தான் படிச்சுனாங்க. முதலாம் மட்டும் தானே படிக்க நீங்கள்? ஓ. அதுக்கப்புறம் படிக்க இல்லையா? அதுக்கப்புறம் படிக்க போகிறல. கூப்பிட்றல பள்ளிக்கு. பள்ளிக்கு யார் கூப்பிடல? பள்ளிக்கு கூப்பிடலையா? கூப்பிடல. நீங்கள் போகிறலையா? நாங்கள் போகிறல. நீங்கள் போகிறலண்ணே? என்ன காரணத்துக்கா நீங்கள் போகிறலண்ணே? விளையாடி தீட்டு சேர்க்கறல.
நீங்கள் விளையாடி திருறான்னு சொல்லிட்டு சேர்க்கறல. இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ வட்ட வழியே வேலை வந்தால் மட்டும்தான் சரி. வட்ட வழியண்டா அது எப்படி? வட்ட வழியா என்ன மாதிரி? வயல்வெளியே. வயல் எங்கே போகிறோம் நீங்கள் வயல் வேலைக்கு? இது வெளியா இங்கே ஆண்டா விட வேண்டிய வேலை வந்து வேண்டா சுகந்தி அவங்களுக்கும் ஐயா என்னண்டு வேலை வந்து வேண்டா அங்கே ஆக்கள் கூப்பிட்டா போகிறேன். ஒவ்வொரு நாளும் போகிறீங்களா? சீசனுக்கு மட்டும்தான் போகிறேன். சீசன் எப்போ? யாரும் கூப்பிட்டா இருந்து விடுவா இருங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படி. இப்போ சீசன்டா எப்போ அது 6 நேரம் போகிறேன். 5ஆம் மாதமா 4ஆம் மாதம் 3ஆம் மாதமா? அப்படி தான். சரி தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? தனுஜ். தம்பி படிக்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? நான் இப்போ படிக்கிறதில்ல, சேஜிக்கு தான் கிளாஸுக்கு போகிறேன். படிக்கிறதில்ல, சேஜிக்கு தான் கிளாஸுக்கு போகிறேன். எந்த சேஜி போகிறீங்க? அமெரிக்க மிஷன் சேஜ். அமெரிக்க மிஷனுங்க. ஓ. ஸ்கூல் போகிறல இப்போ? ஸ்கூல் போகிறல இப்போ. எத்தனை மணி வரையும் படிக்க நீங்கள்? 11. 11ஆ? ஓ. 11 படித்த அப்புறம் வேலை எக்ஸாம் எழுதுனீங்களா? எழுதலை. எக்ஸாம் எழுதலை. என்ன காரணத்தால்? ஓயில் வரையும் படிக்க நீங்கள் தானே? ஏன் எக்ஸாம் எழுதல? வீட்டை போகிறேன்ட்டு இங்கே வந்துட்டேண்ணா. ஓயில் எக்ஸாம் எழுதாமல் வீட்டை போகிறேன்ட்டு அங்கே கத்தி இங்கே இடம் பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்துட்டீங்களோ? என்ன காரணத்தால்? அங்கே இருந்து வந்தீங்க? அங்கே குழப்படி செய்கிற இது அங்கே அங்கே அடிக்கிறதால குழப்படி செய்கிறதால அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி வந்தது. உங்களுக்கு அங்கே இருக்கிறாங்களோ அடிக்கிறாங்களோ? குழப்படி செஞ்ச நீங்கள் அது மற்றவங்களுக்கு ஏசுறதால் எனக்கு அடிக்கிறாங்க. இப்போ 11ஆம் ஆண்டு வரையும் அங்கே இருந்தா படிக்க நீங்கள்? ஓ. இங்கே 5ஆம் ஆண்டு இங்கே இருந்து 5ஆம் ஆண்டில் படித்தேன் நான். அங்கே போனதில் இருந்து தான் 11ஆம் ஆண்டு படித்தேன். அங்கே 5ஆம் ஆண்டு வரை இங்கே படிக்க நீங்கள், அது பிறகு 6 அந்த 6 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுலாம் அங்கே போய் படிச்சீங்களா? அப்போ ஓஎல் எக்ஸாம் எழுதாமல் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்களா? விட்டு வந்து சேர்ந்துட்டீங்களா? என்ன இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இங்கே வந்து இவங்களுக்கு வேலை செய்கிறீங்களா? பேங்கில் வேலை செய்யல, இவங்களுக்கு வந்து வட்ட வழியை நெல் எடுத்து கொடுத்து நான் வந்து. அப்போ படிப்பை விட்டு போட்டு இங்கே வந்து வட்ட வழியை நெல்லை புறக்கி தர்றீங்களா? நல்லா இருக்கா? இல்லை. நல்லா இருக்குதா? விட்டு போட்டு வந்துட்டு இப்போ வீட்டை வழியே நெல்லை புறக்கி தர்றீங்களா? கேட்க நல்லா இல்லைன்றீங்களா? அப்போ என்னத்துக்கு வந்தீங்க அங்கே இருந்து எவ்வளோ தூரம்? ஓய்வு வரையும் படித்தானே இருந்திருக்கேன், படிக்காமல் இல்லையா? இப்போ அந்த அண்ணன் வந்து 1ஆம் ஆண்டோட விட்டு தான்றாரு, அது வேறு விளக்கம். நீங்கள் 11ஆம் ஆண்டு வரையும் போய் தாங்க இருக்கிறீர்கள். ஓயில் எக்ஸாம் எழுதி இருக்கலாம் தானே? 6 எழுத சொன்னாங்களா? அம்மா சொன்னதா அண்ணன் சொன்ன சொல்லல? அப்போ ஒருத்தரும் சொல்லாமல் நீங்கள் இப்படி இது பண்ணிட்டு வந்த நீங்கள் பேர் வந்து அங்கே ஹாஸ்டலில் வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கிற பிரச்சனை பண்ணுறோம். இருங்க தலைவர், நீங்கள் இருங்க தலைவர். அப்போ 3 தரம் அவங்களும் வந்து வேற விட்டுட்டு 3 தரம் வந்து திரும்ப வேற கொண்டு போய் சேர்த்தவங்க. அவங்களில் ஒரு இதுவும் இல்லை. பேர் வந்து அங்கத்தைய பிள்ளைகளுக்கு டீச்சர்மார்க்கெல்லாம் கல்லால் எறிகிற வேலை செய்கிறவங்க. வேறு ஒரு கட்டுப்பாடுகள் அங்கே இல்லை. அதுக்காக திரும்ப கொண்டு வந்து இப்போ விட்டவுடனே சாயோட வட்ட வழியை போய் நெல் வண்டி திரிஞ்சவர். அப்போ அதே இதில் நாங்கள் பயப்புறுத்தி வர திரும்ப அனுப்புனாங்க. திரும்ப அங்கே பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுத்தி போட்டு பிள்ளைகளுக்கு அடிக்கிற டீச்சர்மாருக்கு செய்கிற அதிலேருந்து திரும்ப வேற கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. வேறு அங்கே வச்சு வேறு அவங்களோட இதுக்குள்ளே கட்டுமானத்துக்குள்ளே வச்சு படிப்பிக்கலான்றதுக்காக வேற திரும்ப கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. படிப்பில் திறமைசாலி ஆள். இங்கிலீஷ் இது முழுக்க பேரில் எழுதுவான், வாசிப்பான், டிவியில் போகிற முழுக்க அந்த மாதிரி. இந்த குளப்படியெல்லாம் திரும்ப கொண்டு 3ஆவது தரம் கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. தாய்க்கு பின்னால் களவட்டி வழியை போய் பேக்கையும் எடுத்தது, தாய்க்கு கொடுக்குற நெல்லையும் பண்ணிது, அவரும் பண்ணிது. அதில் வந்து பயப்புறுத்தி போனவன், நீ படிப்புக்கு போன்னு சொல்லி வந்து திரும்ப கொண்டு போனவங்க.
திரும்பியும் அங்கே போய் இங்கே வரணுமன்ற இதுக்காக அங்கத்தைய பிள்ளைகளுக்கு டீச்சர்மாருக்கு அடிக்கிற எறிகிற இதால் திரும்ப கஷ்டத்தில் கொண்டு அடுத்த விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன நிற்காது. இப்போயும் இங்கேயும் பெரிய குழப்படியாக தான் இருக்காது. இப்போ வேறு நாங்கள் இப்போ வேறொரு இடத்துக்கு வேறு அனுப்பணுமன்ற ஒரு முடிவுலாம் இப்போ நாங்கள் ஆடிஎஸ் மூலமாக வேறு எடுத்துக்கொண்டு இருக்கோம். இங்கேயும் போகிற அந்த பிள்ளைகளுக்கு எறிகிற டீச்சர்மாருக்கு எறிகிற வேறு இப்போ இதுகளுக்குள்ளே இல்லாமல் இப்படி யாழ்ப்பாணம் அப்படியான ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் வேறு கால்நடையிலேயும் இங்கே ஓடி வராரு. மட்டக்களப்பு அந்த இதுகளுக்குள்ளே வச்சுருந்தோண்டு ஒரு சொல்லு கேட்காத ஒரு ஆளாக இருக்கார். தாய்க்கும் கஷ்டம். தாயும் கதைப்பாவா? ஓ மாட்டோம் கொஞ்சம் பிடிங்க முன்னுக்கு இருக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு அம்மா கொஞ்சம் முன்னுக்கு வாங்கம்மா. அம்மா கொஞ்சம் அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? ரஞ்சினி. போன பாருங்க. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? ரஞ்சினி. ரஞ்சினி. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? கணவர் எங்க? கணவர் செத்துட்டார். என்னென்ன மோசமானவர்? 96. என்னென்ன செத்தவர்? கடத்தி கொண்டு வந்தார். 93ஆம் ஆண்டா? எத்தனாம் ஆண்டு? 2002 அப்போ நீங்கள் அண்டைக்கு அது பிறகு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிற நீங்கள்? என்ன கூட நிலைப்பாடு? வட்ட வழியை போகிறோம். வட்ட வழியை போகிறோம். வட்ட வழியை போகிறீங்களா? சரி சரி அம்மா சரி சரி. அம்மா இந்த தலைவர் வாங்க, நீங்கள் வந்து இருங்க. இவங்க கொஞ்சம் கதையை கஷ்டப்படுறாங்க. உங்களோட நிலப்பாடுகள் ஒரு சொல்லுங்கள் தலைவர். இருங்க தலைவர். உங்களோட குடும்பத்தில் நிலப்பாடுகள் என்ன வேண்டாம், சாப்பாடு நிலப்பாடுகள் என்ன செய்கிறாங்க, இந்த இப்படியான இதுகளெல்லாம் கொஞ்சம் விளக்கி கதைங்களா? அப்படிங்க தலைவர். எங்களோட சாப்பாட்டு பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஆடியை தலைவராக இருக்கேன் நான். எங்களுக்கு இந்த குடும்பனவோ இதுகளெல்லாம் சிறு பாரத்தை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இதுகள் கஷ்டப்பட்டதுகள். வட்ட வழியை வெள்ளம் வெட்ட தோங்கினா களை வழியை போய் வயல் வழியை 2 மரைக்கா 3 மரைக்காண்டு நெல் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் பராமரிக்கிற புள்ளியிலும் அவனும் சரியாக உழைக்க போக மாட்டான். போகிற இடத்த கொஞ்சம் வேலைஞ்சி விட்டு ஓடி வந்துடுவான். அதை கொண்டு வச்சுருந்தான் கார்த்திகை மார்கழி என்று சொல்லி அதை குத்தி அவிச்சு சாப்பிடுது. இப்படி இவங்களை சீவியம் போகுது. இவங்களுக்கு எந்தமான ஒரு வருமானமும் இல்லை. இவங்களுக்கு உழைப்பு காசுன்றது என்ன மாயின்றது நிலப்பாடு தெரியாது. அவளோட அம்மம்மாக்காரி இவட சாய் தான் இவங்க 3 பேரையும் வச்சு பராமரித்து கொண்டு இருக்காவும். அவவும் இவங்களோட சேர்ந்து போய் அவக்கும் கணவர் இல்லை அவக்கும். அவவும் போய் வட்ட வழியம் 3 பேரும் போய்த்தான் வட்டையில் இறங்கின ஆட்கள் கொடுக்குறத எடுத்துக்கொண்டு சமைச்சி சாப்பிடுது சீவிச்சு கொண்டு இருக்காங்க. வேறு ஆம்பளைகளால் எந்தவான வருமானமும் இவங்களுக்கு இல்லை. அவன் ஒரு விதவை, மகளும் ஒரு விதவை. இருக்கிற பொடியனும் வேணும் ஸ்கூலுக்கு போனவன் அவனும் விட்டு போட்டுருந்தான் வந்திருக்கான். மூத்த பொடியனும் இந்த பாருங்க இருக்கிற சாங்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சாயான நிலப்பாடான புள்ளிகளாக தான் இருக்கிறதுகளுக்கு அந்த மனநிலை கொஞ்சம் இந்த உங்களுக்கே விளங்கு தம்பி. இவங்களில் இப்போ என்ன இருக்கிறதுக்குள்ளே இந்த கதைக்கிற இதை பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம கதைக்கு திரிக்கக்குள்ள அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கானன்றதை பாருங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மனநிலை கொஞ்சம் சரியான முறையில் வேலை செய்யலைன்றதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதுதான் எங்களோட நிலப்பாடு. தாயும் அப்படி தான் இருக்கு. தாய்க்கும் கொஞ்சம் அந்த மனநிலை கொஞ்சம் பிள்ளையாக தான் இருக்கு. 3 பேருக்கு அதே மாதிரி இந்த விதவை ஒன்று தான் அவரிக்கிற கோலத்தை பாருங்கள். பெண்களால் அவள் அடிபட்டு கொண்டு இருக்காவும். பெண்களுக்கு அங்கேயும் கஷ்டப்பட்டு வேறு ஆம்பளை மக்களோ அது ரெண்டு கல்யாணம் கட்டி தான் அவட பிள்ளைகளும் பெய்த்துகள். அவக்கும் ஒரு உதவி இல்லை. இதுகளை வச்சு பராமரிக்குது இருக்கிறது தான் இப்போ அவட நிலப்பாட்டில் இருக்கு. அவன் மோசம் போன வேண்டியனா அவங்களுக்கு ஒரு கதியும் இல்லை. இவங்களுக்கு அந்த தன்மையான முறையில் சாமான வேண்டி சமைச்சி சாப்பிட்டு இதே ஒன்று பண்ணுற ஒரு நிலப்பாடு இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் கோழி எடுத்து கொடுத்துனாங்க, ஆடியச்சால் ஆடை எடுத்து கொடுத்துனாங்க. அதை சரியாக பராமரிக்கிறதில்ல. அதுகள் நோய் வந்து அதுகள் சாகுற எல்லாம் எங்கே இதை பராமரித்து கொள்றதுக்கு இவங்களுக்கு அந்த மூளை கொஞ்சம் பிள்ளையாரம் இதில் இருந்து கொண்டு இருக்கு. சரியான அறிவுன்றது இல்லை. இதால் இப்போ எங்களுக்கும் கஷ்டம்தான். இதுகளை பார்க்குற எங்களுக்கும் ஒரு இது தன்மையில் நாங்களும்
பாரத அரசாங்கத்தில் என்ன வந்தாலும் முன்னுரிமைப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கோம். அதை பயன்படுத்துறதுக்கு ஆக்களை சரியான சுய உருவம் இல்லாத முறையில் இருக்காங்க. அவக்குக்கெல்லாம் எல்லாம் நடக்குது, அவட அம்மாவுக்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம என்ன செய்கிறோமோ அவனோட என்ன செய்ய திருப்பாங்க. அதுதான் புழக்கம். பள்ளியில் கொண்டு விட்டோடனே 3ஆம் வீட்டை நிற்பாங்க. இதுக்கு நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறன்றதை நீங்கள் சரியான ஒரு முடிவு கொண்டவங்களுக்கு தீர்வை கஷ்டப்பட்டதுகள் உங்களால் ஈண்டத்தை ஏதோ ஒரு உதவி செய்யக்கூடியமாய் ஒரு முன்னேற்றக்கூடியமாய் நீங்கள் ஒரு கடவுளுமாய் ஒரு உதவியை செய்யணுமென்று சொல்லி இதை வேண்டிக் கொள்கிறோம். அவ்வளவுதான் நம்மட இது எனக்கு தெரிஞ்ச இதில் அவ்வளவுதான் இருக்கிறது. இந்தா நீ கொஞ்சம் கதை பா. ஓ கிட்ட போடுங்க மாதிரி. அம்மா வணக்கம். வணக்கம். கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வாங்க. முன்னுக்கு சரி. வணக்கம். அம்மா வணக்கம். நான் அம்மாட பேர் என்ன? சங்கோதி. விளங்கல? கதிராமன் தம்பி சங்கோதி. சங்கோதி. உங்களோட கணவர் எங்க? எங்களோட கணவர் 90ஆம் ஆண்டு செத்துத்தார். மோசம் பேத்தார். அப்போ இவங்க யார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க? பக்கத்தில் இருக்காங்க பேரப்பிள்ளை. இவ இவ மகள். அவங்க 2 பேரும் பேரப்பிள்ளை. பேரப்பிள்ளையில? இவட கணவனை 2008 கடைச்சி கொண்டு போய்த்தாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு தான் இவருக்கு இப்படி ஒரு மாதிரி மூளை ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு வச்சேன் அம்மா. அதில் கொஞ்சம் ஜோப்பட்டு தான் நான் இருக்கவும். இவங்க 2 பேரும் இவர் மூத்தவர் படிப்பில்லை. அவர் இப்படி தான் படிக்க போகிற நேரம் படிக்காட்டி வச்சிருப்பாங்களா ஆஸ்பத்திரி இந்த பள்ளியில், அப்படியே அவர் அனுப்பித்தாங்க. இவரையும் அப்படி வந்துடும் தான் இவரை கொண்டு நான் சேர்த்தேன். இப்போ நீங்கள் இப்போ இவங்களுக்கு இப்போ ஆர்எஸ் தலைவர் சொல்கிறாரு சமைக்கிறதே அவங்களுக்கு சிரமமாக இருக்கண்டக்குள்ள அவங்க இப்போ என்ன விளக்கம் அவங்க நிலப்பாடு என்ன எப்படி இருந்தால் நிலப்பாடு இதெல்லாம் செய்கிறது? நான் இந்த சொன்னால் உங்களுக்கு அவங்களோட பாட்டுக்கு சமைக்கிற அதை திருப்பி கொட்டுவாங்க. அந்த ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நான் நின்றால் தான் அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு சமைக்க கொடுக்குறேன். இல்லை சமைக்கிறது பிறகு அதை கொட்டுறான்ட்டு அதில் விளக்கம் என்ன? விளக்கம் என்ன? சரியில்லாமல் இப்போ தெரியாமல் செஞ்சால் இப்படி அரிசாகையும் அமைச்சு போட்டு அது சரியில்லைன்னு சொன்னால் அதை கொட்டுறேன். இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிறதே. அப்போ வீட்டில் இடிக்கவே சேதமாக்குறாங்க, ஒரு ஒழுங்காக சாப்பிட்றது. இப்போ இவங்க இப்போ இந்த மற்றதம்மா அந்த ஆர்எஸ் தலைவர் கொஞ்சம் விளக்கமாக காய்ச்சிட்டாரு. மற்றது இப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் அவங்கள மென்ஷன் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கும் சரியான நிலப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட இந்த இதுகளெல்லாம் அந்த தலையை மாடி கொண்டு இருக்கு சரியான உடம்பெல்லாம் நடுக்கம். இப்படி இருக்கக்குள்ள இவங்களை ஆஸ்பத்திரியில் போய் இருக்கையும் இது இவங்களை பார்க்கணும். அம்மாவுக்கு என்ன வயசு? எனக்கு 68. 69 ஆகுது. 69 வயசாக போகுது தானே? இப்போ அப்போ இவங்களுக்கு என்னம்மா செய்யலாம்? இப்படி இருந்தால் இப்போ நீங்கள் இல்லாத தருணத்தில் வந்து சரியான ஒரு நிலப்பாடுகள் மோசமாக இருக்குது. நிலப்பாட்டுக்கு ஒரு உதவியும் இல்லை. இவங்க 3 பேருக்கும் வேறு ஆக்கள் எவருமே இல்லை. இவங்களை பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இவட கண் மூடப்பட்டதுன்னு சொன்னால் இவங்களுக்கு சமைச்சோ ஒழுங்கான முறையில் அந்த உப்பு புளியை போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய தெரியாத ஆக்கள். அதை சமைக்கிற மரணி அது உப்பு கூட இருக்கும், இல்லை ஒன்று இதண்டு வேணால் தூக்கி கொட்டிட்டு போட்டு தாய் வர மட்டும் பட்டினி கிடக்கிறான். அப்படி இல்லாட்டி அட்டவனில் தெரிஞ்சாக்கிட்ட போகிற இருக்கிற சித்தியாக்கிட்ட வேண்டி சாப்பிட்ற இப்படி இருந்து கொண்டு இருக்காங்க. நான் இந்த நேரம் கரியன் ஆக்கு நான் கொடுக்குறவ தான் அவங்களோட சித்தி தான். அவன் பக்கத்தில். அப்போ தலைவர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவங்களுக்கு என்ன தலைவர் செய்யலாம்? நீங்களாம் சொல்லுங்கள் தலைவர். அதான் இப்போ இவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரத்தாலேயோ ஏதோ ஒன்று செய்து அதை சரியாக பராமரிக்கிறதுக்கு பொடியனுக்கும் அந்த இல்லாத முறையில் இருக்குது. இவங்களை என்ன செய்கிறன்றது எங்களுக்கே ஒரு இதாக இருக்குது. இப்போ விட கண் மூடுபட்டுன்னா இவங்களுக்கு பராமரிப்புக்கு ஆக்கள் இல்லை. இவங்களுக்கு ஒரு பராமரிப்பு நிலையத்திலேயோ இதிலேயோ கொண்டு போய் இவங்களை இந்த பொடியனுக்கு 2 பேரையும் ஒரு இதில் கொண்டு சேர்த்து இவங்களை ஒரு திறமையான முறைக்கு எடுக்கணுமன்றதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களை இங்கே வச்சிருந்தா இவங்க அம்மாவுக்கு உழைச்சி கொடுக்குறாக்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க மூளையை வேறு சிந்தனையில் விட்டு மூளையை குழப்பி திரிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு நல்ல நிலப்பாட்டுக்கு
ஒரு ஹாஸ்டல்லையோ இதுலேயோ கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு சேர்த்து இவங்களை ஒரு ஆளாக்கணுமன்றது தான் நான் விரும்புகிறேன். தாயனை சவரங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இவங்க 2 பேரையும் தாயால் பார்த்துக்கொள்றதுக்கும் இயலாது. அம்மம்மாக்காரையும் இன்னும் வருத்தமாக இருந்து கொண்டு இருக்காவும். இப்போ இவங்களை ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேரையும் கொண்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இதுக்கு செய்து எங்களுக்கு ஒரு நிலைமைக்கு இவங்களை தரணும். வேறு இது ஒன்றும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எந்தவான ஒரு முடிவும் இல்லை. இதுதான் எங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்குது வந்து கொண்டு இருக்கு. அவள் ஒன்றும் செய்யலை. அவள் வேணுமென்ன சொன்னால் வீட பராமரிப்பில் வச்சுக்கொள்ளும். பொடியனே 2 பேரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் இவங்களை ஒரு சரியான ஒரு திருத்தி இவங்க ஒரு மனுஷனாக்கி தரணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை விட எங்களுக்கு எதுவும் இவங்களை வச்சு நாங்கள் கிராமத்துக்குள்ளே திருத்தியோ இவங்களை ஒரு கட்டுப்பாட்டுகளை செய்யக்கூடிய தன்மைக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் செய்யலாது. நீங்கள் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இவங்க 2 பேரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் தாய்க்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி செய்து இவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து தரணும்னு சொல்லி தயவுடன் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலப்பாடு. சரி தலைவர், நான் அந்த பதிவை போடுறேன் எங்களுடைய எம்எஸ்எல்ல போடுறோம். பார்க்குற உறவுகள் உதவுறதுக்கு முன்வந்தாங்க பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம் தலைவர். சரியா? ஓகே. எங்களோட பதிவை வீடியோவில் வந்து பார்க்குற உறவுகள் தம்பிமார்கள் எங்களோட வீடியோவில் கொஞ்சம் பயிரும் பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து இறுக்கமாக ஏற்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விடிவெளி ஒன்று கிடைக்கும். எனவே எங்களோட வீடியோ வந்து பயிருங்க அப்படி நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போமா. நன்றி.